பொறாம பார்வையோட ஜனங்க என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, யாராலையும் என் தாக்கத்தை தீர்க்கவே முடியல. பழம் என்னதான் ருசியா இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அத நம்மளால சுவைக்கவே முடியலன்னா ரெண்டு மாசத்துல 10 பேர் காணாம போயிருக்காங்க. சார், என் புருஷனோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எழுத வந்தேன். முந்தா நேத்து ராத்திரி என் புருஷன் என் கூட பெட்ரூம்ல படுத்திருந்தாரு. காலையில எழுந்து பார்த்தா அவரு ரூம்ல இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அவர் எங்கேயும் இல்ல சார். என்னமோ நடந்துட்டு இருக்கு, ஆனா அது என்னங்கிறது தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்ல உன்னை வெளியே விட மாட்டேன். அவங்க எல்லாருமே காணாம போயிருக்காங்க. அவங்க காணாம போயிட்டாங்களா இல்ல மாயமா மறைஞ்சிட்டாங்களா? உங்க ஹஸ்பண்டை கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சு கொடுப்போம். திருட்டுத்தனமா பாக்குறதுனால என்ன பிரயோஜனம்? ஓப்பனா பாரு, ஓப்பனா வாழு, ஓப்பனா செத்து போ. செத்து போடி, அடிக்காத, இல்லனா உன்னை நான் வித்துருவேன். அங்க தினம் ஒரு ஆம்பளை வந்து உன்னை ருசி பார்த்துக்கிட்டே இருப்பா. உன் நெருப்பு அங்க அணைஞ்சிரும். நீ தாகத்தை தீக்கலன்னா வேற யார் தீப்பாங்க? நான் வெளியில போகணுமா, வேற ஒருத்தர்கிட்ட என் தாகத்தை தீர்த்துக்கணுமா? எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன். நான் மனுஷி இல்ல, சுடுகாடு.